அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த சிறையை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்களை ஒரு மதிப்பே கிடையாது, மரியாதையே கிடையாது. தமிழ்நாட்டில் இதை மாதிரி மோசமான ஒரு சிறை கிடையாது. நான் என்னுடைய ஒரு கிளைண்ட்டை சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வேலூர் சிறைக்கு, மத்திய சிறைக்கு வந்திருக்கேன். எனக்கு என்னன்னா, எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, உள்ளுக்குள்ள ஒரு சிறைவாசியை வந்து வழக்கறிஞர் யாரையும் பார்க்க விடல. அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அவர்களுடைய தொடர்பே யாருமே முற்றிலுமா இல்லை. அதனால உடனடியாக போய் சந்திக்கணும். சாதாரணமாக இருக்கக்கூடிய எங்க இருக்க வழக்கறிஞர்கள், ஜூனியர் வழக்கறிஞர்கள்லாம் போகும்போது அவங்கள பார்க்க விடுறது இல்லை. அதனால நீங்க வரணுங்கிறதுனால குறிப்பிட்டு நான் இன்னைக்கு வந்தேன். அதுல என்ன கதைன்னா, இந்த சிறையை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்களை ஒரு மதிப்பே கிடையாது, மரியாதையே கிடையாது. காரணம் என்னன்னா, மத்தியானம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இவங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் சந்திப்பதுக்கான டைம் வச்சிருக்காங்க. இந்த டைம்ல வந்து இவங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல போய் இவங்களோட நம்பர் கொடுத்து, ஐடி கார்டு கொடுத்து, அப்புறம் ஓடிபி வந்து, அதுக்கு பிறகு இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு உள்ள போயாச்சுன்னா, உள்ள வந்து ஒரு வழக்கறிஞர்கள் ஒரு சிறைக்கு ஒரு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசியை சந்திச்சு பேசுறதுக்கு கூட சரியான வசதி கிடையாது. அங்க ஒரு சின்ன அறை, அந்த அறைக்குள்ள இவ்வளவு சிறைவாசிகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறையில சிறை கைதிகளை பாக்குறதுக்கு, சிறைவாசிகளை பாக்குறதுக்கு வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து இருந்து பார்த்து அவங்க கிட்ட வழக்கு சம்பந்தமாக விவாதம் பண்றதுக்கு, அவங்க கிட்ட விஷயங்களை கேட்டறிந்துறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. நம்பர் 1, 4 சேர் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் 4 பேர் இருக்கலாம். இங்க எத்தனை பேர் இருக்கிறான் அந்த ஜெயிலுக்குள்ளால? எத்தனை வழக்கறிஞர்கள் தினமும் வந்துட்டு போயிட்டு இருப்பான். அப்ப இவங்களுடைய உரிமை பாதிக்கப்படுது. இவங்களை வழக்கு நடத்த முடியாது. இவங்க வழக்கு சம்பந்தமாக வழக்கறிஞர்களிட ஒரு உரையாடல் இருக்க முடியாது. ஒரு தண்டனைக்கு பெற்று வந்துட்டாங்கன்னா அப்பீல் போவாங்க. அப்பீல் போகும்போது அவங்க வந்து அப்பீல் சம்பந்தமாக, வழக்கு சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க வழக்கறிஞர்கள்ட்ட. அது அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை முதல்ல தமிழ்நாட்டில் இதை மாதிரி மோசமான ஒரு சிறை கிடையாது. வேற எல்லா சிறையிலையுமே போயாச்சுன்னா வழக்கறிஞர்கள் உட்கார்ந்து இருந்து சந்திக்கிறதுக்கு சரியான ஒரு வசதி செய்யப்பட்டிருக்கும். இங்க அது கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, இங்க என்ன நடந்திருக்குன்னா, என்னுடைய அந்த கிளைண்ட் நாகேந்திரன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஏற்கனவே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 21 வருஷமா சிறையில் இருக்கிற ஆயுள் தண்டனை சிறைவாசி. இவருக்கு வந்து உணவு வந்து இந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் இருக்கு. இந்த உணவுகள் ராகி மால்ட்டு, சில ஓட்ஸ், இதை மாதிரி இதெல்லாம் தான் அவர் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க மருத்துவர்கள் வந்து, அரசு மருத்துவர்கள், சிறை மருத்துவர்கள் வந்து இவருக்கு பரிந்துரை செய்திருக்காங்க. அதுதான் சிறை நிர்வாகம் அவங்களுக்கு கொடுக்கணும் உணவா. அந்த உணவை அவங்க கொடுக்காம மறுத்திருக்காங்க. இது இப்போ பிசிபின்னு சொல்லி ஒன்று இருக்காங்க. பிசிபியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிரிசனர்ஸ்க்காக ஒரு கேண்டீன் மாதிரி இருக்கும், அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவருக்காக இல்லை. இவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரிசனர்ஸ்ல தனி சிறையில 2ல ஹை செக்யூரிட்டியில உள்ள வச்சிருக்காங்க. சிறைக்குள் சிறை. ஒருத்தருக்கு ஒரு தண்டனை தான் சிறையில வைக்க முடியுமே தவிர, அவனை அதுக்குள்ளாலே ஒரு சிறையில வைத்து 4 சுவர் அடைத்து வைத்து, 4 சுவருக்குள் அடைத்து வைத்து ஒருத்தனை கொடுமைப்படுத்துறதுக்கு இவனுக்கு அருகதை கிடையாது. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சிறைக்குள்ள அவங்க கட்டுப்படல, சிறைக்குள்ள தப்பு பண்ணியிருந்தாலும் அதை சட்டப்படிதான் அணுக முடியுமே தவிர இவங்க சுட்டுக் கொள்றதுக்கும் இவங்க தூக்கல போறது இவங்க உரிமை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த சட்டங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் சிறைக்கு செல்றான், ஒரு குற்றவாளி குற்றமே செய்துட்டு சிறைக்கு போயிருந்தா கூட அவன் மிக விரைவில் அவன் நல்ல ஒரு காலத்துல அவன் திருப்பி வெளியே வரும்போது நல்ல மனுஷனா வரணும், ரீஹாபிலிட்டேஷன் இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரிய பெரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளும் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாமே அதுதான் சொல்றாங்க. மனிதனை தூக்கு தண்டனையே வேண்டாம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய இந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய கொடூர குற்றவாளியை கூட அவனை மனிதநேயத்தோட மனிதாபிமானமாக மாற்றி வெளியே கொண்டு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல மிக கொடூரமாக, அதுவும் வழக்கறிஞர்களே சந்திக்க விடாத விதத்துல இந்த வேலூர் சிறையில செயல்பட்டு இருக்காங்க. இதை தீபாவளி சமயத்துல, தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி நான் வந்திருந்தேன். இதே சம்பவம் தான் அங்க நடந்தது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அதுக்கு முந்தின நாள் இங்க இருந்து பரவல்ல லீவுக்கு போனாருங்கிற தகவலை எனக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் சொல்றாங்க. அது வரை மத்தியானம் வந்த என்ன அந்த வாசல்லையே உட்கார வச்சாங்க அந்த வெயில்ல. 2வது சிறைவாசிகளை பார்க்க வரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு வெளியில ஒரு பெஞ்சு கிடையாது, ஒரு ஸ்டூல் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது. உட்கார்ந்தாங்க. நீங்க 1:30 மணிக்கு இன்னைக்கு வந்திருக்கேன், 4:45 வரைக்கும் அதை வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு சேர் கிடையாது, ஒரு ஸ்டூல் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப வழக்கறிஞர்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நாங்க படிச்சுட்டு நாங்க என்ரோல் பண்ணி நாங்க ஒரு போராடிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது நாங்க எங்களும் மக்களுக்காக சில போராட்டங்கள், பிரச்சனைகள், அநீதிகள் ஏற்படும் போது, மனித மீறல்கள் ஏற்படும் போது, மனித உரிமை மீறல்கள் ஏற்படும் போது வழக்கறிஞர்களை சந்திப்பாங்க, அரசியல்வாதிகளை சந்திப்பாங்க, எதுவுமே நடக்காது. ஆனா உயர்நீதிமன்றத்தை நம்புவோம் அல்லது நம்ம உச்ச நீதிமன்றத்தை நம்புவோம். இதுலயுமே நம்பிக்கை இல்லைன்னு வரும்போது எங்களுடைய ஒரே நம்பிக்கை உங்களோட பத்திரிகைக்காரங்க தான். அதனாலதான் உங்களை இன்னைக்கு சந்திச்சுட்டு தான் போவேன்னு நான் இங்க நிக்கிறேன். இங்க என்ன நடந்ததுன்னா, இவரை வந்து இவருடைய சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஃபைல், அன்னைக்கு ஃபைல்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்.
அந்த ஃபைல் நிகழ்ச்சியில சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி சூப்பரண்டிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு நாகேந்திரன். கம்ப்ளைண்ட் பண்ணதை காழ்ப்புணர்ச்சியா மனசுல வச்சுட்டு பழிவாங்கும் விதமாக அவர் அந்த 4 சிவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அறையில 7க்கு என்ன இருக்கு, அவரே சிறைவாசியே என்கிட்ட சொன்னது 7க்கு 4 தான் இருக்குமா அந்த ரூம். அந்த ரூமுக்குள்ளால அவரை அடைச்சு வச்சு 3 நாள் அடைச்சு வச்சு அவருக்கு சாப்பாடு உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு துணி இல்லாம நிக்க வச்சிருக்காங்க. என்ன தப்பு பண்ணார்? அப்படி என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் இவங்க காவல்துறை மூலமாக இவங்க வழக்கு பதிவு செய்யணுமே தவிர சிறைக்குள்ளேயே ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கும் சிறைக்குள்ளேயே இவங்க தூக்கி ஒரு இருட்டறையில் அடைச்சு வைக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு எந்த நியாயமும் அருகதை இவங்களுக்கு கிடையாது. எந்த உரிமையும் எந்த சட்டமும் இவங்களை அனுமதிக்கல. நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படிதான் காவல்ல இருக்கிறாங்களே தவிர இவங்க காவல்ல இவங்க தண்டனை கொடுத்து உள்ள இருக்கல. சோ இது மாறணும், இந்த காலம் மாறணும், இந்த சூழ்நிலை மாறணும்.